நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி வரை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திங்கட்கிழமை தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல் விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வரையும், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி வரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும், பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கூறியுள்ளது. அதே நேரம் இது புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தால் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. கனமழையின் காரணமாக பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கிராம உதவியாளர்கள் மற்றும் ஊடகம் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கனமழையை எதிர்கொள்ள மீட்புப் பணிகளுக்கு தேவையான உபகரணங்களுடன் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் மற்ற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலம் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.